Yeah, hi, hello. So, 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய க்ரியேட்டிவ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 2019லேருந்து 2024 வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் 1 மார்க் கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 2024 சாப்டர் ஃபஸ்ட்டுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2024 இல்லை, 23 பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ n of a equal to p and n of b equal to q. ஸோ ஏலிருந்து பிக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கையானது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இந்த பேஜில் இருக்குது. ஸோ அந்த புக்கிலலாம் அந்த ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, உங்களுக்கு தெரியுமா குறிப்பு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொரு சாப்டருக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது 1 மார்க்குக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த பேப்பர்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2 power pqன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போது 2020 கேட்டிருக்க கொஸ்டின் f of x equal to x square minus x, f of x minus 1 minus f of x plus 1 அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு 4x வரும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் f of xக்கு எந்த மாதிரியான ஈக்குவேஷன் கொடுத்தாலும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அதை சால்வ் பண்ண தெரியும். f டாட் g டாட் f போடுறவங்களுக்கு அது ஈஸி. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது f of x is given x square minus x, f of x minus 1 அப்படின்னா என்ன பண்ணுவோம்? f of x minus 1 அப்படின்னா என்ன மீனிங்? இந்த ஈக்குவேஷனில் எக்ஸை வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்னு ரீப்ளேஸ் பண்ணோம். அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன்னு போடணும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு நான் போடுறேன். மைனஸ் அகைன் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். ரொம்ப சிம்பிளிஃபைலாம் பண்ண வேணாம், ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஃபைன் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ என்ன மீனிங்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்மை அப்படியே எழுதிக்கணும், அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கா, அதை எடுத்துகிட்டு இந்த ப்ராக்கெட் அப்படியே எழுதிக்கிறேன். ஸ்கொயர் போட்டேன், மைனஸ் சேம் எழுதிட்டேனா? ஓகே, இதில் ஏதோ கேன்சல். நம்ம கொஞ்சம் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோம், a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு விரிவாக்கம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதோ இங்கேயே போடுறேன். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சாரி, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, கரெக்டாக? ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இங்கே போடுவோம். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2x. நான் மைனஸை இன்சர்ட் பண்ணுறேன். அப்போது இங்கே மைனஸ் எக்ஸ் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் ப்ளஸ் 1 இந்த மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே சரி ஒரு ஸ்டெப் போட்டுப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x, இங்கேயும் மைனஸ் உள்ளே கொண்டு போனால் ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 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 ப்ளஸ்ஸாக 2xும் எக்ஸும் ஆட் பண்ணோன்னா மைனஸ் 3x வந்துடும். ப்ளஸ் 1 மைனஸ் இன்சர்ட் பண்ணிடலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 2, கரெக்டாக? 2. இங்கே மைனஸ் 3x இருக்குது, இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 1. ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ மைனஸ் வரும், எக்ஸ் வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா, அப்போ 2 மைனஸ் 4x வரும். ஸோ ஆன்சர் 2 மைனஸ் 4x. ஸோ நமக்கு ஆன்சரும் 2 மைனஸ் 4x கிடச்சிச்சா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எஃப் ஆஃப், அதாவது 2019 ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபங்க்ஷன் n to n, அதாவது ரியல் நம்பர், கரெக்டாக? ஸோ எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு 2 power n கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின்
வீச்சகம் கரெக்டாக. ஸோ இந்த எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு 2/n நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா என்ன வீச்சகம் வரும், என்ன ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இரட்டைப்படை மிகை முழுக்கள் எண்களின் கணத்தின் உட்கணம், அதாவது ஆப்ஷன் டி, சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ஆல் ஈவன் பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 2 ஆப்ஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அது ஃபஸ்ட் ஆப்ஷனா இல்லை லாஸ்ட் ஆப்ஷனான்னு சொல்லிட்டு, அதாவது கணமா இல்லை உட்கணமா, செட்டா சப்செட்டான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் கரெக்டாக. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏக்கு வந்து 1 2 3ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, பிக்கு வந்து 1 2 3 4ன்னு வேல்யூ இருக்குது. இப்போது ஏல இருக்க வேல்யூஸ் எல்லாம் பியில் இருக்கிறதுனால ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம் இல்லையா, ஏ பியோட உட்கணம்னு சொல்லலாம் கரெக்டாக. ஸோ இப்போ எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு 2/n கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ n-க்கு 1ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2/1 ஈக்குவல் டு 2. n-க்கு நான் 2ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 2/2 தட் இஸ் 4. n ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2/3 தட் இஸ் 8. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிதுன்னா 2 4 8 அப்படிங்கிறது ரேஞ்ச், அதாவது வீச்சகமாக கிடச்சிருக்கு. ஓகே, 8 அப்படிங்கிறது என்ன, இரட்டைப்படை மிகை முழு எண்கள் கரெக்டாக. ஸோ இந்த நம்பர் எல்லாம் இந்த இரட்டைப்படை மிகை முழு நம்பரில் இருக்கிறதுனால இதை நான் இதோட உட்கணம்னு சொல்கிறேன். அதாவது இரட்டைப்படை நம்பர் இருக்கு இல்லையா, அதோட உட்கணம்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவங்க சப்செட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் டி, ஆப்ஷன் டி.